இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேதுபதி படத்துடைய கதைச்சுருக்கம் தான். இந்த படம் 2016 பிப்ரவரி 19 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துடைய டைரக்டர் எஸ்யு அருண்குமார் அவர்கள், மியூசிக் டைரக்டர் கே பிரசன்னா. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கதை தான். விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அவர் ஒரு அடுத்த பதவிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் உள்ளவங்க. நார்மலாக வேலை பார்க்குறவங்க ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப எஃபர்ட் போட்டு இவர் வேலை பார்த்துட்ருப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னா இவர் இருக்கக்கூடிய அதே ஊர்கிட்ட இவர் இருக்கிறது C4 போலீஸ் ஸ்டேஷன். பக்கத்தில் இருக்கக்கூடிய C3 போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட பார்த்தீங்கன்னா அதே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை எரிச்சு கொன்றாங்க. இவர் தடுமாறி போய் விழுகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிபட்டுருக்கு. எரிஞ்சதோடு என்ன பண்ணிடுறாருன்னா, ஒரு பாலத்தை அப்படி இது பண்ணி போகும்போது டபக்குன்னு போய் விழுந்தது பார்த்தீங்கன்னா அந்த எல்லை C4 போலீஸ் ஸ்டேஷனாக இருக்குது. அது சேதுபதி அவர்களுடைய போலீஸ் ஸ்டேஷன், ஹீரோவோடது. அப்போ அவர் தான் அந்த கேஸை எடுத்து பார்க்கணும் இல்லையா. இதில் என்ன யார் தலையிட்டு இருக்கா அப்படின்னு இவர் கேஸை விசாரிச்சுட்டு இருக்காரு. அதே ஊரில் இருக்கக்கூடிய வாத்தியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்வாக்கு ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பொண்ணை விஜய் சேதுபதி அவர்களோட வேலை பார்க்கக்கூடிய கனகவேல் அப்படின்ற ஒரு ஆஃபீஸருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. 2 பேருக்கும் ஒழுங்காக ஒத்து போகிறதில்ல. எல்லாத்துலேயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது. இதில் வேற அவரோட பொண்ணை வேற அவர் கை நீட்டி அடித்தோன்னே அப்பா கிட்ட போய் சொன்னோன்னு அவனை பேசாமல் கொண்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. மருமகனையே கொண்டுடலாம்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் மருமகளை கொல்லணும்னு நினைக்கும் போது இவர் சும்மா இருப்பாரா, அவனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் ஒருத்தர் எரிச்சு கொண்டாங்க இல்லையா, அது யார் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி இவர்கள் கண்டுபிடிச்சு போய் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாத்தியார் அவர்கள் தான் கண்டுபிடிச்சி போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு ஆஜராயிருங்க இந்த கோர்ட்டில் போய் அப்படின்ற மாதிரி அவருக்கு சொல்லும்போது அதை ஏற்க மறுத்து என்ன பண்ணுறாருன்னா விஜய் சேதுபதி பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அப்படின்னா ஒரு செயின் திருட்டு சம்பவத்தில் ஒரு 4 சின்ன பசங்களை இவர் பிடிச்சி வச்சிருக்காரு யார், விஜய் சேதுபதி அவர்கள். அப்போ என்ன பண்ணுவார்னா அவருடைய துப்பாக்கியை எடுத்து சும்மா மிரட்டுவார். நார்மலாக துப்பாக்கி லோடாகி இருக்காது. ஏன்னா அவங்க பத்திரமா ஒரு இதில் லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. சும்மா எடுத்தது லாக் ஓப்பன் பண்ணி கரெக்டாக ஆன் பண்ணி வைக்கணுமா, அந்த மாதிரிலாம் அவர் பண்ணியிருக்க மாட்டார். சும்மா மிரட்டுவோன்னு சொல்லி நமக்கு டக்குன்னு அந்த பையனோட கழுத்தை சுற்றும். அதில் விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பண்ணுறதே தெரியாது இது பண்ணியிருப்பாரு. அவன் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. ஆனால் இதை யார் அப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் விசாரிக்கும் போது கடைசியில் பார்த்தா அந்த வாத்தியாரோட மருமகனாக இருக்கக்கூடிய கனகவேல் அவர் பார்த்த வேலையாக தான் இருக்கும். அவங்க மாமனாரை பழிவங்கிறக்காண்டி இவர் எதுக்காக இந்த மாதிரி பண்ணாருன்னு தெரியலை. கடைசியில் பார்த்தா இவருக்கு வேற போலீஸ் விசாரணைகள் போய்கிட்டு இருக்கும். கொலை முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது வேற போய்கிட்டு இருக்கும். இதில் என்னன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வேற வாத்தியார் அவரை வேற போயிட்டு ஆஜராக சொன்னார் இல்லையா, அதனால இவருடைய ஃபேமிலியில் உள்ளவங்களை கொல்லணும்னு நினைப்பாரு. ரம்யா நம்பீசன் தான் அவங்களோட மனைவி. அப்புறம் அவங்க பையன் இருப்பாங்க, அவங்கள ஒரு பொண்ணு இருக்கும், அவங்களெலாம் கொல்லணும்னு நினைப்பாரு. அவங்கள்ட்ட காப்பாற்றிட்டு வந்துக்கிட்டு இருப்பாரு கொஞ்சம் கொஞ்சமாக. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கேஸும் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக அந்த பையன் நல்லபடியாக பொழைச்சா மட்டும்தான் இவர் கேஸ்லேருந்து வெளில வர முடியும். ஆனால் அந்த பையனை போய் கொல்ல சொல்லியிருப்பார் யார், வாத்தியாருங்கிறவர். அவனை போட்டு தள்ளிட்டா இவனுக்கு வேலை போயிடும், இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதனாலே இவர் போய் விடிய போய் இந்த ஹாஸ்பிட்டல்லே போய் காத்துக்கிட்டுருவார். கடைசியில் பார்த்தா இவர் அங்கேயே போய் காத்துக்கிட்டு இருந்த நேரம் பார்த்து இவங்க ஃபேமிலியை கொள்றதுக்காண்டி போயிடுவாங்க அவங்களுடைய ஆட்கள். அப்போ இவர் என்ன பண்ணிடுவாருன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய கன்று வீட்டில் இருக்கும். அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபோன் அடித்து இந்த மாதிரி அவங்க வந்தாப்பெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆட்கள்லாம் போய் இவங்க எல்லாரையும் போட்டு கட்டுறதுக்கு ரெடியாக போகும்போது கத்தி கொம்போட போகும்போது டக்குனு விஜய் சேதுபதி அவர்கள் ஃபோனை ஸ்பீக்கரில் போட சொல்லி அவங்க ஒய்ஃபை டக்குன்னு துப்பாக்கி நீட்டுறா முன்னாடி லோட் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவார். டக்குன்னு சுற்றும் அந்த பையன், அவரோட தெரிச்சவங்க பேருமே ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காவல் காத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த பையனையும் யாரும் எதுவும் பண்ண விடாமல் காப்பாற்றிடுவார். கடைசியில் இது ஒரே முடிவு என்னென்னா அந்த வாத்தியார்னு இருக்கார் இல்லையா, செல்வாக்கு மிக்க ஒரு வாத்தியார், அவரை என்ன பண்ணிடுவாங்கன்னா வீட்டோடு வச்சு எரிச்சு விட்டுட்டு அந்த கேஸையே க்ளோஸ் பண்ணி விட்டுருவார். ஏன்னா இது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்ற மாதிரி அந்த மாதிரி க்ளோஸ் பண்ண மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க.